சமீபத்தில் நாடு முழுவதும் வைரலான ஒரு வீடியோ. அந்த வீடியோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்தா போட்ட ஒரு முஸ்லீம் பெண், தன் தலையில் முக்காடு மட்டும் போட்டு ஒரு முஸ்லீம் பெண். அந்த பெண் வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் என்று சொல்லப்படுகிறார். மேலும் வந்து ஏதோ ஒரு அரசியல் கட்சி சார்புடையவர் சொல்லப்படுகிறார்கள். அந்த பெண்ணோட பேர் வந்து சிம்ஜிதா முஸ்தபா. இந்த பெண்ணோட தனியார் பேருந்தில் வந்து இப்போ பயணம் செய்யும் பொழுது தனக்கு இப்போ அருகில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து தனக்கு வந்து பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் பாலியல் துன்பம் ஆளானதாக போல ஒரு வீடியோ இருந்தால் அந்த வீடியோ வந்து நாடு முழுவதும் மிகப்பெரிய வைரலானது. இந்த வைரலானது காரணமாக அந்த வீடியோவில் இருந்த அந்த நபர் வந்து தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கார், தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்த பிறகுதான் அந்த வீடியோவை பல்வேறு மக்கள் பல்வேறு விதமான ஆங்கிளில் பார்க்கப்படும் போது இந்த பெண் தான் அதற்கான அந்த நபரை வந்து இந்த பெண் தான் பாலியல் வன்கொடுமை செய்தது போல் வந்தது. ஒரு இவராக போய் அந்த நபரை வந்து சீண்டி அவர் சிண்டல் உட்லாகப்படுவதால் ஒரு சித்தரிக்கப்பட்டதாக அந்த வீடியோ சொல்லப்படுகிறது. நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்ட பிறகுதான் அந்த காவல்துறை விழித்துக் கொள்கிறது. விழித்துக் கொண்டு பெறப்பட்ட, அதாவது அங்கங்கு பெறப்பட்ட புகாரின் அடிப்பில் அந்த பெண்ணை கைது செய்யப்படுகிறார். அந்த பெண்ணை கைது செய்வது இல்லாமல் அந்த பெண் பற்றிய விசாரணை வந்து கேரள மனித உரிமை ஆணையம் வந்து விசாரணை செய்யப்படுவதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்தியை பற்றி எப்படி சார்? நல்லா பாருங்க, கேரளால இருக்கக்கூடிய ஒரு சம்பவம், கேரளால நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். இந்த சம்பவத்துல ஒரு சின்ன மாற்றம் மட்டும் ஏற்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாருங்க. அதாவது இன்னைக்கு அந்த பெண் வந்து ஒரு இஸ்லாமிய பெண்மணி, அதாவது துலுக்கவசி பெண்மணி. இன்னொரு பக்கம் அந்த ஆண் வந்து ஹிந்து ஆண். அதனால இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கூட இவ்வளவு கால தாமதமாகி இருக்கிறது. இதே வந்து கொஞ்சம் மாறி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு அதுதான் சமூக வலைதளங்கள்ல எல்லாருடைய கேள்வியாகவும் கூட இருந்தது. கொஞ்சம் மாறி இதே வந்து அந்த பெண் இருந்த இடத்துல ஒரு இந்து பெண்ணாகவோ ஆணாகவோ இருந்து இந்த பக்கம் ஒரு துலுக்கச்சி பெண்மணியாகவோ இருந்திருந்தால் இது அப்படியே மாறட்டும், என்ன நடந்திருக்கும் இன்னைக்கு? இதை பத்தி இன்னைக்கு வந்து எவ்வளவு பெரிய விஷயம் விவாதமாயிருக்கும், பெரிய கலவரமே கூட வந்திருந்தாலும் வந்திருக்கும். அடுத்த நொடியே வந்து இதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கப்படுமா இருக்கையா? சொல்லுங்க. நீ இது முதலே அந்த பெண் வந்து அதிகமான வியூஸ் வர காரணம் வந்து அந்த பெண் அது தலையில முக்காடு அணிந்து தன்னை ஒரு ஹீரோயிசமா இருக்கக்கூடிய எப்படி வந்து கர்நாடகாவில் வந்து புர்கா சேலஞ்சில் இருக்கும் அப்படி அந்த வீடியோ வைரல் எப்படி பண்ணதோ அதே மாதிரி தான் இந்த வீடியோ வைரல் பண்ணப்பட்டது. வைரல் பண்ணப்பட்ட அவர் தற்கொலை செய்யப்படாத வரை வந்து இந்த வீடியோ வந்து பெரிய ஒரு சிங்கப்பெண்ணாக கட்டப்பட்ட அந்த பெண்மணி. அப்ப ஒரு தப்பே செய்யாத ஒரு ஆண், அது ஹிந்து ஆண். அப்ப அவர் பாட்டுல நின்றுட்டு இருக்கும்போது நல்லா தெளிவாக தெரிகிறது அந்த வீடியோல இந்த பெண் செய்யக்கூடிய அந்த செயல்கள் எல்லாமே. இப்ப இவ்வளவு நாள் நீங்க ஏன் வந்து அந்த நடவடிக்கை எடுக்கல? இதற்கப்புறம் இப்ப இவ்வளவு பிரச்சனைகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் பின்னாடி வந்து இப்ப சொல்றாங்க அந்த பெண் வந்து IUML சேர்ந்த பெண், அப்படி அந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுகிறது. அவங்க யூடியூபர், இன்ஃப்ளூயன்சர், ஏதோ பல விஷயங்கள்லாம் அந்த பெண்ணை பற்றி வருகிறது. அப்ப இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ரொம்ப தெளிவாகவே அந்த பெண் தான் இந்த மொத்த தவறுக்கும் காரணம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப யாராவது ஒரு ஆள் இப்போ ஒரு தற்கொலை நோட்டீஸ் எழுதுறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு லெட்டர் ஏதோ ஒன்று எழுதி வச்சுட்டு இவர் தான் இதற்கு காரணம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு அவன் செத்து போயாச்சுன்னா உடனடியாக காவல்துறை என்ன செய்யும்? தற்கொலைக்கு தூண்டியவர்களுக்கு மேலையும் தண்டனை தரும் அப்படின்னு சொல்லிட்டு யார் மேல எழுதி வச்சவங்களோ உடனடியாக போய் அவர்களை கைது செய்து விசாரணை செய்யுமா செய்யாதா? அப்ப இந்த ஹிந்து இறந்த அந்த தீபக் அப்படிங்கிறவர் இறந்து இப்ப எத்தனை நாள் ஆச்சு? இப்ப கூட வந்து அந்த நடவடிக்கை என்பது இயல்பானதாக ஒரு சட்டப்பூர்வமாக நடந்த நடவடிக்கை கிடையாது. இதற்கு பல்வேறு தரப்பட்டத்திலும் எல்லா பக்கங்களிலும் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டன. சமூக வலைதளங்கள் குறிப்பாக இதுல ஒரு பெரிய பங்கு. ஏன்னா எல்லாருக்கும் இதே கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆனா இதே வந்து நடந்தது வந்து பெண் ஹிந்துவாக இருந்தும் பையன் துலுக்க பையனாக இருந்திருந்தால் இந்நேரம் இங்க என்ன நடந்திருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப வந்து இதெல்லாம் வந்து இது ஒரு பிரச்சனையாக விவாதிக்கப்படக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு இந்த கைது என்பதுமே நடந்திருக்கிறது. அப்படின்னா இப்ப நமக்கு வந்து துலுக்கர்களிடம் ஒரு கேள்வி இருக்கு. இப்ப கடையநல்லூர்ல அந்த பெண் வந்து பர்தாவை போட்டுக்கொண்டு இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடினார்கள், நடனம் ஆடி வீடியோவெல்லாம் போட்டது. அது வந்து இது வந்து கடையநல்லூரையே இழிவுபடுத்தி விட்டார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த பொண்ணுக்கு பலவித அழுத்தங்கள் கொடுத்து எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு அவங்க வீட்டை மிரட்டி எக்கச்சக்க வீடியோக்கள் வந்தது, எக்கச்சக்க போஸ்ட்னா வந்தது. இந்த அளவுக்கு வந்து அது அவ்வளோ தூரம் ஒரு விமர்சிக்கப்பட்டு அவ்வளோ பெரிய விஷயமாக அதை ஆக்கினார்கள்.
சரி, உங்களுடைய இது பிரகாரம் அப்படி அது சம்பந்தமா இப்ப நமக்கு நிறைய கேள்விகள் வருது. அப்ப பெண் உரிமை பத்தி எல்லாம் நீங்க என்ன பேசுறீங்க? இந்த மாதிரி பல கேள்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த பெண் இந்த இவ்வளவு தூரம் செய்து விட்டால் அப்போ அப்படின்னு நீங்க பேசுனீங்களே, அப்ப அதுவாது அந்த பொண்ணு வந்து பர்சனலா அவ ஏதோ டான்ஸ் ஆடினா, அவ இது பண்ணா, எதுவும் வேற அதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பர்சனலா அவ ஏதோ வீடியோ போட்டா, அது சரியா தப்பாங்கிற விவாதம் அடுத்ததாக இருக்கட்டும். ஆனால் பரிதாபை போட்டு கொண்டுதான் செய்தாலே தவிர மோசமான எந்த ஒரு இதையும் அந்த பெண் செய்திடவில்லை. அதுக்கே அப்படி கொந்தளிச்சிங்களே. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த பெண் செய்திருப்பது ரொம்ப ஒரு மோசமான செயல் அல்லவா? அதாவது ஒரு ஆண் அவர் பாட்டுல நின்றுட்டு வர்றார் பஸ்ல, அப்ப நீங்களா போய் அந்த ஆண் மேல போய் மோதுறது மாதிரியோ வீடியோ எல்லாம் எடுத்து போடுவது என்பது எந்த விதத்துல வந்து அது சரியான? அப்ப ஏன் இந்த விஷயத்துக்கு, இந்த வீடியோவுக்கு இந்த பெண் மேல ஏன் யாரும் கொந்தளிக்கவில்லை? இப்ப இந்த பெண்ணை வந்து அதே போல நீங்க வந்து கண்டிச்சிருக்கணுமா வேண்டாமா? இது யார்ட் ஸ்டிக் வந்து மாறுது, ஏன் அந்த யார்ட் ஸ்டிக் மாறுதுன்னு கேக்குறேன். இப்ப கடையநல்லூர் அந்த பெண்ணுக்கு ஒரு நீதி, இப்ப இந்த பெண்ணுக்கு ஒரு நீதியா? ஏன் அந்த யார்ட் ஸ்டிக் ஏன் மாறுது இந்த இடத்துல? அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பக்கம் பாதிக்கப்பட்டது ஒரு ஹிந்து ஆண், இன்னைக்கு இறந்து போனது ஒரு ஹிந்து. அப்ப அதனால வந்து ஹிந்து தானே இறந்து போனா, இது இந்த பெண் தவறே செய்திருந்தாலும் கூட பாதிக்கப்பட்டது ஹிந்து அப்படிங்கிறதுனால இப்ப இந்த பெண்ணை ஏற்றுக்கொள்கிறாளா? இதுதான் நம்மளுடைய கேள்வி. கடையநல்லூர் பெண்ணுக்காக நீங்கள் கொந்தளித்தவ அந்த அத்தனை துலுக்க சமுதாயத்தில் அத்தனை பேரும் ஏன் இந்த பெண்ணிற்கு நீங்க எதிராக இன்னைக்கு வீடியோ போடல? அதை பத்தி நீங்க ஏன் யாரும் இது வரைக்கும் பேசல டிபேட்டா? இந்த பெண் செய்த காரியமும் உங்களுடைய பேரு ஒரு ஒழுக்கக்கேடான விஷயம் தானே. இப்ப இந்த பெண் செய்த காரியமும் ஏன் அதை பத்தி நீங்க இன்னைக்கு பேசியிருக்கணும்ல? அப்ப ஒரு பெண்களை பத்தி நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்து கூட அந்த யாட்ஸ்டிக் கூட பாரபட்சமானதுதான். அது கூட எப்படி மாற்றம் பெறுகிறது, அதுலயும் கூட நீங்க எந்த விதமான ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறீர்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த இடத்துல நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு சட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது ஹிந்து என்றால் ஒரு மாதிரியும், பாதிக்கப்பட்டவர் ஹிந்து என்றால் அதற்கு எந்த ஒரு நிவாரணம் கிடைக்காது. அதே பாதிக்கப்பட்டவர் வேற்று மதத்தினர் யாராவது இருந்தால் அவர்களுக்கு அந்த ஒரு நிவாரணம் கிடைக்கும். அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கறதா நம்மளுடைய இந்த கேள்வி. கடைசியாக ஒரு வழியாக இவ்வளவு அழுத்தத்திற்கு பிறகு இன்னைக்கு இந்த வழக்கு வந்து பதியப்பட்டிருக்கு. ஆனா இந்த பெண்ணை வந்து இந்த வழக்குல வந்து தீர வந்து விசாரிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஒரு விஷயம் வந்து திட்டமிட்டு செய்யப்பட்டதா அப்படி என்பதை வந்து இதுக்கு பின்னாடி என்ன ஒரு சதி இருக்கிறது என்பதை வந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து இன்னைக்கு வெளிப்படையாக இப்படி வந்து ஒரு யூடியூப்ல வந்து நீங்க போட்டு, அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியானுடைய அத்தனை இதுலயும் அது இவ்வளவு தூரம் பரவலாக்கப்பட்டு செய்வதற்கு முற்படுகிறார் ஒரு பெண்மணி அப்படின்னு சொன்னா, இது ஏதோ சாதாரணமா தான் பாப்புலர் ஆகணுங்கிறதுக்காகவா, அதற்கு மட்டும்தானா அப்படி என்கிற ஒரு கேள்வி வருகிறது. ஒருவேளை அந்த ஹிந்து தீபக் அப்படிங்கக்கூடிய அந்த மையன் இன்னைக்கு தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்றால், இன்னைக்கு மேபி தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்றால் இவர் மேல நீங்க வந்து போக்சோ சட்டத்தை கூட நீங்க வந்து போடுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கிறதே. வழக்கு பதிந்து இப்ப அவரையே கூட உள்ள வைத்திருந்தாலும் தெரிஞ்சிருக்காது. அவர் இவருக்கும் இறந்தார், அவரை நம்பித்தான் அந்த குடும்பம் இருக்கிறது. அவருக்கு எந்த இழப்பீடும் கூட இல்லை. இதே வந்து இருந்தாலும் தேசிய அளவுக்கு கூட இழப்பீடு மாறி வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய போராட்டங்கள்லாம் முன்னெடுக்கப்பட்டிருந்திருக்கும். கேள்வி என்னன்னா, இப்ப அவருக்கு அந்த கேரள அரசாங்கம் எந்த இழப்பீடும் தரவில்லை என்பது ஒரு பக்கம். ஒருவேளை இவர் இறந்து போகாமல் இருந்திருந்தால், தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும்? அவர் மேல அவதூறு வழக்கையே நீ சொல்லப்போனா அவர் மேல போக்சோ வழக்கு கூட பதிவு பண்ணிருப்பாங்களே. உண்மை இந்த உலகிற்கு தெரியாமலே போயிருந்திருக்குமே. இன்னைக்கு இந்த வீடியோ தூரம் வெளியில் வந்து எல்லாராலும் விமர்சிக்கப்படவில்லை என்றால் இன்னைக்கு நிலைமை என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இவ்வளவு தூரம் எந்த ஒரு அச்சமும் இன்றி அந்த பெண் அதை செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்ப இதற்கு பின்னாடி ஏதாவது சதி இருக்கிறதா? இதை நம்ம பார்க்கணும்ல. இது பல பேட்டர்ன் பார்க்குறோம் இன்னைக்கு, அதுல இது ஒரு பேட்டர்னா? நம்ம இதெல்லாம் தீர விசாரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். இந்த பெண்ணை வந்து சாதாரணமாக இந்த வழக்கு விசாரணையோடு இந்த மாதிரியான ஆங்கிள்லையும் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு எல்லா விதத்திலையுமே வந்து இன்னைக்கு இந்துக்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல இன்னைக்கு வந்து பாதிக்கப்படுவதை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வந்து ஒரு புது வகையாக நாளைக்கு இது ஒரு ட்ரெண்டாக ஆகிவிடக்கூடாது. அதனால இந்த வழக்கு என்பது ஒரு முக்கியமான வழக்கு. அந்த பெண்ணை தீர விசாரித்து எதற்காக
இந்த மாதிரியான ஒரு செயலில் அவள் ஈடுபட்டார் அப்படிங்கிறது கண்டிப்பாக கண்டிருக்கும். இதற்கு ஒரு உரிய தண்டனை என்னமோ அதை வந்து இன்னைக்கு காவல்துறை கொடுத்தாக்கணும். ஏதோ இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க எல்லாரும் இன்னைக்கு விமர்சனிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு இது மேல எந்த வழக்கம் தொடராமல் அப்படியே இதை வந்து விட்டுட்டு போக போறாங்களா தெரியாது. ஏன்னா மக்கள் வந்து இதை தொடர்ந்து இது யாரும் வந்து முன்னெடுத்து போராடுவார்களா என்று தெரியாது. அதனால இதற்கு வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை என்பது இந்த பெண்ணின் மேல் தேவை. ஏன்னா இன்னைக்கு வந்து பறிபோயிருக்கிறது ஒரு உயிர், ஏதோ ஒரு குடும்பமே இன்னைக்கு வந்து அதனால நிர்கதியாகி இருக்கிறது. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு அதை வந்து ஒரு திட்டமிட்டு அவர்கள் செய்திருக்கிறார்களா என்ற கோணத்தில் விசாரித்து நிச்சயம் அந்த பெண்ணுக்கு ஒரு கடுமையான தண்டனை என்பது கொடுக்க வேண்டும். இனி இந்த மாதிரியான விஷயங்கள் சமுதாயத்தில் அது நடக்காதவாறு அது தண்டனை என்பது ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதே நம் கோரிக்கை. Tara Divine Awards 2025.